மியூசிக் மாஸ்டர் என்ற இசை நிறுவனம் கடந்த 2010ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தது. அதில் கடந்த 1997ஆம் ஆண்டு இளையராஜாவின் மனைவி பெயரில் உள்ள இசை நிறுவனத்துடன் தங்கள் நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டதாகவும், அந்த ஒப்பந்தத்தின்படி தேவர் மகன், பாண்டியன், பிரம்மா, குணா உள்ளிட்ட 109 படங்களின் இசை வெளியீட்டு உரிமையை தங்கள் நிறுவனம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தங்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த படங்களின் பாடல்களை தற்போது யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கில் எதிர் மனுதாரர்களாக இளையராஜா மற்றும் அவரது இசை நிறுவனம் சேர்க்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை கடந்த முறை நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு நடைபெற்ற போது யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களை பற்றி அந்த ஒப்பந்தத்தில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும், ஆடியோ ரிலீஸ் ஒப்பந்தம் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டதாகவும் இளையராஜா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக இசையமைப்பாளர் இளையராஜா பிப்ரவரி 13 சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது சாட்சி கூண்டில் ஏறி பதிலளித்த இளையராஜாவிடம் எத்தனை பங்களாக்கள் உள்ளன என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு தனது முழு ஈடுபாடும் இசையில் உள்ளதால் தமக்கு இருக்கும் பொருட்களை பற்றி தெரியாது என்று இளையராஜா பதிலளித்தார். தாங்கள் பிரபலமாவதற்கு முன்பே எங்கே இருந்தீர்கள் என்ற கேள்விக்கு தனக்கே தெரியாது என்றும் இளையராஜா கூறினார். 1968ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சென்னைக்கு வந்து பாரதி ராஜா அறையில் தனது சகோதரர் பாஸ்கருடன் தங்கியிருந்ததாகவும், பின்னர் சங்கிலி முருகனை சந்தித்து நாடக வாய்ப்பு தேடியதாகவும் விவரித்தார். சொந்த வீடு எப்போது வாங்கப்பட்டது என்ற கேள்விக்கும், கிழக்கு கடற்கரை சாலையோரம் உள்ள வீடு எப்போது வாங்கப்பட்டது என்ற கேள்விக்கும் தனக்கு அது நினைவில்லை என்று இளையராஜா பதிலளித்தார். தனக்கு சொந்தமாக ரெக்கார்டிங் ஸ்டுடியோ கிடையாது என்றும் விளக்கம் தந்தார். அப்போது குறுக்கிட்ட இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் இவை அனைத்தும் தேவையில்லாத கேள்விகள் என எதிர்ப்பு தெரிவித்தார். சுமார் 1 மணி நேரம் நடந்த இந்த சாட்சி விசாரணை நிறைவு பெற்றதை அடுத்து நீதிபதி வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி உத்தரவிட்டார். பாடல்களுக்கு உரிமம் கோருவது தொடர்பான வழக்கில் ஆஜரான இசையமைப்பாளர் இளையராஜா தனக்கு எத்தனை பங்களாக்கள் உள்ளன என்பது தெரியாது என்று கூறியுள்ளார்.